விதி 99 உள்விதி 1 கீழ் இத்தீர்மானத்தை நிறைவேற்ற குரல் வாக்கெடுத்து நடத்தப்படலாம். எனினும் தீர்மானத்தின் முக்கியத்துவத்தை கருதியும் இதுபோன்ற முன் நிகழ்வுகளில் ஏற்கனவே இப்பேரவையில் கடைபிடிக்கப்பட்டு வரும் கணக்கெடுப்பு முறையினையும் விதி 99 உள்விதி 3 குறிப்பிட்டுள்ளவாறு எண்ணி கணிக்கும் முறையில் வாக்கெடுப்பு நடத்த முனைகிறேன். பேரவை விதி 99 உள்விதி 3 குறிப்பிட்டுள்ளவாறு தற்போது அவை முன் உள்ள தீர்மானம் எண்ணி கணிக்கும் முறைப்படி வாக்கெடுப்பிற்கு விடப்படுகிறது. பேரவை முதன்மை செயலாளர் அவர்கள் அழைப்பு மணியை, அதாவது கோரம் பெல் 3 முறை ஒலிக்க செய்வார்கள். அழைப்பு மணியை அழுத்துமாறு முதன்மை செயலாளர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பேரவையின் நுழைவாயில்கள் அனைத்தையும் மூடும்படி அவை காவலர்களுக்கு உத்தரவிடுகிறேன். பேரவையின் அனைத்து வாயில்களும் மூடப்பட்டிருந்தவா என்று உறுதிப்படுத்த வேண்டுகிறேன். வாக்கெடுப்பு நடக்கும் நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் அவரவருக்கென ஒதுக்கப்பட்ட இருக்கையிலே அமர்ந்திருத்தல் வேண்டும். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் இருக்கையிலிருந்து வெளியே செல்லவோ இன்னொரு இருக்கைக்கு செல்லவோ கூடாது. வாக்கெடுப்பு முடியும் வரை அவரவர் இருக்கையிலே இருக்க வேண்டும். நம்முடைய பேரவை 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருப்பதை மாண்புமிகு உறுப்பினர் அனைவரும் அறிவீர்கள். ஒவ்வொரு பிரிவாக நான் வாக்கெடுப்பு நடத்த உள்ளேன். பேரவை விதி 99 உள்விதி 5 கீழ் தீர்மானத்தை ஆதரிப்போர் ஆம் எனும் மாண்புமிகு உறுப்பினர்களையும், தீர்மானத்தை எதிர்ப்போர் இல்லை எனும் மாண்புமிகு உறுப்பினர்களையும், நடுநிலை வைக்கின்ற மாண்புமிகு உறுப்பினர்களையும் தனித்தனியே பகுதி வாரியாக பிளாக் வைஸ் எழுந்து நிற்குமாறு அழைப்பேன். அவ்வாறு எழுந்து நிற்பவர்களின் பெயர்கள் ஒவ்வொன்றாக பேரவை முதன்மை செயலாளர் அவர்களால் அழைக்கப்பட்ட பின்னர் பெயர் அழைக்கப்பெற்ற அந்த குறிப்பிட்ட மாண்புமிகு உறுப்பினர் தனது இருக்கையிலேயே அமர்ந்து கொள்ளலாம். பேரவை முன் உள்ள கேள்வி: திரு சி. ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்த இந்த தீர்மானத்தை அவையினுடைய முடிவுக்கு விடுகிறேன். பகுதி 1. தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு திரு மு. வி. கருப்பையா, மாண்புமிகு திரு மு. ரவிசங்கர், மாண்புமிகு திரு ர. அபிஷேக், மாண்புமிகு திரு யா. ஐயனார், மாண்புமிகு திருமதி சே. கமலி, மாண்புமிகு திருமதி கனிமொழி சந்தோஷ், மாண்புமிகு திருமதி ஜே. காமாட்சி, மாண்புமிகு திருமதி குழந்தைராணி, மாண்புமிகு திருமதி வா. சத்யபாமா, மாண்புமிகு திரு எம். எம். கோபிசன், மாண்புமிகு திரு டி. சண்முகன், மாண்புமிகு டாக்டர் சதீஷ் கிறிஸ்டோபர், மாண்புமிகு திரு கோ. சந்திரசேகர், மாண்புமிகு திரு ந. செந்தில்குமார், மாண்புமிகு திரு பி. செல்வம், மாண்புமிகு திரு எஸ். ஆர். மாண்புமிகு திரு ஆர். எஸ். முருகன், மாண்புமிகு திரு எஸ். ரமேஷ், மாண்புமிகு திரு மு. மேத்யூ கண்ணன், மாண்புமிகு திரு ம. விஜய், மாண்புமிகு திரு கா. விஜய் சரவணன், மாண்புமிகு திரு ஆ. விஜய் அபிநன் பாண்டிவன், மாண்புமிகு திரு எஸ். விஜயகுமார், மாண்புமிகு திரு ப. விஜயராஜ், மாண்புமிகு திரு எல். ஜெகநாத் மிஸ்ரா, மாண்புமிகு திரு கே. எஸ். ஸ்ரீகிரி. தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவருமில்லை. தீர்மானத்தை எதிர்ப்போர் எவரும் இல்லை. தீர்மானத்திற்கு நடுநிலை வகிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவருமில்லை. பகுதி 2. தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு திரு என். ஆனந்த், மாண்புமிகு திரு ஆதவ் அர்ஜுனா, மாண்புமிகு டாக்டர் கோ. அருண்ராஜ், மாண்புமிகு திரு கே. செங்கோட்டையன், மாண்புமிகு திரு ச. வெங்கட்ரமணன், மாண்புமிகு திரு ஆர். நிர்மல்குமார். பகுதி 3. தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு டாக்டர்
டாக்டர் டி கே பிரபு, மாண்புமிகு செல்வி ச கீர்த்தனா, மாண்புமிகு திரு சி ராஜேஷ்குமார், மாண்புமிகு திரு ஆர் செல்லசுவாமி, மாண்புமிகு திரு ஸ்ரீநாத், மாண்புமிகு திரு ப ஹரிஷ். தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. தீர்மானத்திற்கு நடுநிலை வைப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. பகுதி 4, தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு திரு எஸ் பி வேலுமணி, மாண்புமிகு திரு கோ ஹரி, மாண்புமிகு திரு எஸ் காமராஜ், மாண்புமிகு டாக்டர் விஜயபாஸ்கர் சி, மாண்புமிகு திரு டி அன்பழகன், மாண்புமிகு முனைவர் இசக்கி சுப்பையா, மாண்புமிகு திரு ஆர் காமராஜ், மாண்புமிகு திருமதி ப உஷாராணி, மாண்புமிகு உஷாராணி, மாண்புமிகு திருமதி பி சத்யபாமா, மாண்புமிகு திருமதி ஏ அரகம் குமரவேல், மாண்புமிகு திருமதி லிமாரோஸ், மாண்புமிகு திருமதி அரகம் குமரவேல், மாண்புமிகு திருமதி லிமாரோஸ் ஆண்டி, மாண்புமிகு திரு எம் எஸ் எம் சுகுமார், மாண்புமிகு திரு எஸ் சேகர், மாண்புமிகு டாக்டர் தீபன் ஜெய்சங்கர், மாண்புமிகு திரு எஸ் என் நடராஜ், மாண்புமிகு திரு அட்டம் இரா விஸ்வநாதன், மாண்புமிகு திரு க மோகன், மாண்புமிகு திரு கோ ரவி மனோகரன், மாண்புமிகு திரு இரா ராகேஷ், மாண்புமிகு திரு எம் ஆர் விஜயபாஸ்கர், மாண்புமிகு கே சி வீரமணி, மாண்புமிகு எஸ் ஜெயக்குமார், மாண்புமிகு பி ஹரிபாஸ்கர். தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு திரு எஸ் ராமச்சந்திரன், மாண்புமிகு திருமதி ப உஷாராணி, மாண்புமிகு பகுதி 5, தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு திரு ஆர் அருள்மொழி தேவன், மாண்புமிகு திரு சி பி சண்முகம், மாண்புமிகு திரு ப பாலகிருஷ்ணா ரெட்டி. தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு திரு எடப்பாடி கே பழனிசாமி, மாண்புமிகு திரு ஓ எஸ் மணியன், மாண்புமிகு அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி, மாண்புமிகு ராஜேந்திரன், மாண்புமிகு திரு கே சி கற்பண்ணன், மாண்புமிகு மாண்புமிகு திரு இ சி கோவிந்தராஜன், மாண்புமிகு திரு சு பழனிசாமி. தீர்மானத்திற்கு நடுநிலை வைப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. பகுதி 6, தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. தீர்மானத்திற்கு நடுநிலை வைப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. திரு சி ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்பட்டு வாக்குகள் பின்வருமாறு எண்ணி கணிக்கப்பட்டன. தீர்மானத்தை ஆதரித்தோர் 144, தீர்மானத்தை எதிர்த்தோர் 22, நடுநிலை வகித்தோர் 5. தீர்மானத்தை ஆதரித்தோர் அதிகமாக இருப்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் நிறைவேறியது, வெற்றி பெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் வெற்றி பெற்றது என பேரவைக்கு அறிவிக்கிறேன்.